திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 4ஆம் தலைப்பான போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 170ஆம் வரி முதற்கொண்டு 180ஆம் வரி வரையிலான வரிகளின் பொருளை அறிவோமா? வாருங்கள். கலங்கொள்ள கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி ஐயா போற்றி, நித்தா போற்றி நிமலா போற்றி, பத்தா போற்றி பவனே போற்றி, பெரியாய் போற்றி பிரானே போற்றி, அரியாய் போற்றி அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி, முறையோதறியேன் முதல்வா போற்றி என்று தொடர்கிறது இப்பாடலின் வரிகள். இதன் பொருள்: கலம் கொள்ள கருத, அதாவது நின் அடியார் திருக்கூட்டத்தில் யானும் ஒருவனாயிடம் பெற்றிருக்க அருள் செய்வாயம் இறைவா என்கிறார் மணிவாசகர். அஞ்சேல், அதாவது பயப்படாதே, எதனுக்கும் நீ அஞ்சாதே, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்றெனக்கு அருள்வாய் பெருமானே என்று போற்றுகிறார். நஞ்சே அமுதாய், அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது முதலில் தோன்றிய நஞ்சை அமுதாக ஏற்றுக்கொண்ட பெருமானே வணக்கம். என் தந்தை போன்றவனே வணக்கம். என் தலைவனே வணக்கம். என்றும் நிலை பெற்றவனே, நித்திய பரம்பொருளே, தூயவனே வணக்கம். அன்புடையவனே வணக்கம். அனைத்திற்கும் பயனானவனே வணக்கம். பெருமைக்குரிய பெரியவனே வணக்கம். எம் தலைவனே வணக்கம். அருமையான பொருளே வணக்கம். பந்த பாச தலைகளை நீக்கும் எம் தயாவரனே வணக்கம். மறையோர் கோல நெறியே, அதாவது திருப்பெருந்துறையிலே ஞானகுரு, மறையை போதிப்பவன் என்று பொருள். மூர்த்த வடிவாக வந்த பெருமானே வணக்கம். இறைவா, என்னை தவிக்க விடுவது சரியா? இதற்கு நான் தகுவேனா? மாட்டேன். எனவே என்னை ஆட்கொள்வாய் எம் முதல்வா. உன் திருவடிகளுக்கு வணக்கம். என் உயிர் சுற்றமே, என் இன்னுயிரே வணக்கம் என்று தொடர்கிறது இப்பாடலின் வரிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.